கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. உறவுகள் நண்பர்களுக்கு வணக்கம். நான் தமிழ் சுரேன். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஓவியங்களை இவ்வளோ அழகாக வரைஞ்சி இந்த சுவர்களில் ஒட்டி வச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, எங்களோட அம்மா. பாருங்கள், ஒவ்வொரு ஓவியத்தையும் இவ்வளோ அழகாக இவ்வளோ பொறுமையாக இருந்து வரைஞ்சி அதுக்கு கலர் அடித்து அந்த சுவர்களில் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஓவியத்துலேயும் இவ்வளோ வேலைப்பாடுகள், இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க எங்கள் அம்மா. எனக்கே ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று ரெண்டு இல்லை, இந்த வீடு முழுவதுமே அம்மாவனுடைய ஓவியத்தால் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. திறமைகள் எப்போவும் வழிகாட்டலாம்ன்றது எங்கள் அம்மாவோட ஓவியங்களும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. உங்களோட வீடுகள்லையும் உங்களோட அம்மா அப்பா அப்படி இந்த திறமைகளை கொண்டு வராமல் தங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறவங்கள ஊக்குவிச்சு சின்ன சின்ன திறமைகளை இப்படி நீங்கள் சமூக வலைதளங்களூடாக வெளிக்கொண்டு வரணும். மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக சரி இருக்கும். பார்த்திங்கன்னா வீடு முழுவதுமே சின்ன சின்ன கோலங்கள் வடிவத்தில் தான் எல்லா ஓவியமும் வரைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த ஓவியங்களை பார்த்து எங்களோட கிராமத்தில் ஒரு சில வீடுகள்லையும் இதை வரைஞ்சி தர சொல்லி எங்களோட அம்மாட்ட கேட்டு அவங்களும் வேண்டி கொண்டு போய் அவங்களோட வீடுகளை ஒட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த ஓவியங்கள் பிடிச்சிருந்தா அப்படி இந்த ஓவியங்கள் வரைஞ்சி உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் அந்த ஓவியங்களை வரைஞ்சி பாருங்கள். இவ்வளோ நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க அம்மா. ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. நிறைய இன்னும் வரைஞ்சி ஒட்டுறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது. உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஓவியங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சும்மா ஒரு வீடுகளில் ஒரு அலங்காரமாக வடிவுக்கு ஒட்டி வைக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. விடிய எழும்பினா இரவு நித்திரைக்கு போக மட்டும் எவ்வளவோ வேலைகள், சமையல் வேலைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் அந்த நேரத்தையும் வேலையிலையும் செய்து கொண்டு இதுக்குன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க எங்கள் அம்மா. உங்களுக்கும் அந்த ஓவியங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை நான் கிடைக்கக்கூடிய மாதிரி செய்வேன். எங்களோட அம்மாவோட திறமைக்கு ஒரு பரிசாக ஒரு வாழ்த்தையோ இல்லை ஒரு சிறிய தொகையோ கொடுத்து நீங்கள் இந்த ஓவியங்களை உங்களோட வீடுகளையும் ஒட்டி வைக்கலாம். யாரும் கேட்டால் கொடுக்கலாம்.
அந்த மற்ற தாள் வாங்க இப்படி இருக்குமா நல்ல தாள் வலி அப்படி இது மாதிரி தெரியுது மட்டமாக இருக்குப்பா என்னது என்ன வாங்குங்க ரெண்டு தாள் கொஞ்சம் டக்குனு இதாக இருந்தானே ஒயிட் ஷீட் வேண்டிக்கு என்னது ஆ கோபி ஹோட்டல் அவனே ஆ இவ்வளவு நேரம் வந்து இந்த எங்களுடைய அம்மாவோட இந்த திறமையும் இந்த ஓவியங்களையும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மீண்டும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.